श्रीमान् वेङ्कटनाथार्यः पितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे स्नितत्तां तथागति அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் தியான நியோகவாதம் மண்டன மிஸ்ரர் சொன்ன தியான நியோகவாதம் அவர் பிரம்மசித்தின்ற கிரந்தத்துல சொல்லிருக்க. தியானம் பண்றான், அதனால ஒரு அதிருஷ்டம் நியோகம் அது உற்பத்தி ஆகிறது, அதிலிருந்துதான் பிரபஞ்சமே நிவர்த்தி ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவ சொன்னா. அதுக்கு பாஷ்யக்காரர் கேட்கிற கேள்விதான், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் கேள்வி கேட்டார். அது எப்படி வரும் உங்க சித்தாந்தத்துல? அதுவே வராதே. ஏன் அப்படின்னாக்கா சப்தஜன்ய ஞானம், சிரவணஜன்ய ஞானம் ஆச்சாரியர் உபதேசிக்கிறார், அதை ஒருத்தன் கேட்கிறான், அததான் தியானத்திலையும் பண்ண போறான். தியானம் அதுவும் ஒண்ணுதான், தியானத்தினால கிடைக்க போறது ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு ஆகாரம் நீங்க ஒத்துக்கலையே, எல்லாம் நிர்விசேஷம் தானே, அதனால அதெல்லாம் வராதுன்னு நிறைய பதில் சொல்லிட்டார். அதன் பேர்ல இப்போ பர்த்ரு பிரபஞ்சர், இவர் சங்கராச்சாரியருக்கு முன்னாடி இருந்தவர். இவரும் பரிணாமவாதி அப்படின்னு சொல்றார். ஆனா இவர் கிரந்தங்கள்லாம் கிடைக்கல. இவர் சொன்ன தத்துவத்தை சங்கராச்சாரியரும் கண்டனம் பண்றார். அத மாதிரி இவர் பாஷ்யக்காரரும் சமன்வயாதிகரணத்துல கண்டனம் பண்றார். அந்த விஷயத்த இப்ப தேசிகன் அனுவாதம் பண்ணி சுவாமி இந்த ஸ்லோகத்துல கண்டிக்கிறார். இப்போ இவர் சொல்றது நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதம் அப்படின்னுட்டு இவர் சொல்றார். நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதம் அப்படின்னு அவருடைய இது. நியோகம் அப்படின்னா விதி, ஏற்கனவே சொன்னோம். நியோகம்னா விதிதான், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு அதிருஷ்டம், அபூர்வம், புண்ணியம், எத்தனையோ சொல்லலாம். அத மாதிரி அது ஏன் அப்படின்னாக்கா அன்னைக்கே சொன்னோம், இந்த அபூர்வத்தையோ புண்ணியத்தையோ அதிருஷ்டத்தையோ ஒத்துக்காம யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனாப்பட்ட நாஸ்திகாலாம் கூட அத மாதிரி சொல்ற. அப்படி இருக்குச்சு நம்ம சித்தாந்தத்தை அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதனால அத சொல்ற. இப்போ அந்த நியோகம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா, சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் குறியாது அப்படின்னுட்டு அதுக்கு அர்த்தம். சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் குறியாத் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க, நம்ம இப்ப பார்க்கறது பிரபஞ்சம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க விசேஷத்தோட கூறினதா இருக்குது. இல்லாத பிரபஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியறது, இல்லாத பிரபஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியறது. அந்த சப்பிரபஞ்சம் அப்படி இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை, பிரபஞ்சத்தோட கூடின பிரம்மம், அஜ்ஞான கல்பிதமான பிரபஞ்சம், அதோட கூடின பிரம்மம். அப்போ அதை கண்டனம் பண்ணிட்டோம், அதை நிரசிச்சு நிஷ்பிரபஞ்சீகரணம், பிரபஞ்சமே இல்லாத ஒரு பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதான் தெரிஞ்சுட்டாக்கா இததான் அடையணும், இதுதான் மோட்சம். இது நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதம் அப்படின்னு இதுக்கு பேரு. அந்த வாதத்தை இப்ப கண்டனம் பண்ண போற. இதெல்லாம் சங்கராச்சாரியருடைய மதம் கிடையாது, அத்வைத மதம் தான். ஆனா சங்கராச்சாரியருடைய திருவள்ளுவர் அவருடைய அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா அவரே கண்டனம் பண்ற. அந்த இதுல உபயலிங்காதிகரணத்துல தர்சனாட்சியம் சூத்திரம் இருக்குது, அந்த இடத்துல அவர் கண்டனம் பண்றாரு. அதனால நிஷ்பிரபஞ்சீகரணவாதம்ன்றது ஒரு அத்வைதி சொல்றது, அவர் பரிணாமவாதி தான். அந்த இதுல அவர் சொல்றத இப்ப கண்டனம் பண்ணணும். இது எப்படின்னாக்கா, சுவாமி என்ன கேட்கிற, நீங்க சொல்றதே புரிய மாட்டேங்கிறது. நிஷ்பிரபஞ்சீகரண நியோக வாதம், நியோகத்தை, அப்படிப்பட்ட நியோகத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் ஏதாவது இருக்குதா? வாக்கியம் எதுவுமே இல்லையே, அது எதுவுமே கிடையாது. நீங்க சொல்றது எப்படி சொல்லணும்? இந்த பிரம்மமானது நித்திய முக்தமா இருக்குது, சுயம் பிரகாசமா இருக்கு. அது அவித்யினால
பிரபஞ்ச ரூபமா பரிணமிக்கிறது, மாறிடுறது. அவித்தியினால அது மாறிடுறது, மாறி பிரபஞ்சத்தோட கூடினதா அது ஆயிடுறது. அது அந்த பிரபஞ்சத்தோட கூடினது அது எப்போ நிவர்த்தி ஆகிறதோ அப்பதான் சுத்தமான பிரம்மன் இருக்கும். அந்த ஸ்திதியை அடையிறது தான் மோட்சம். ஏன்னா இவன் வந்து சுரூப பரிணாமவாதிகள், அதனால பிரம்மமே பிரபஞ்சமா மாறி வருது அஜானத்தினால. அத போக்கடிச்சிடணும். இவனுக்கு விருத்த அத்வைதிகள் பேரான், ஜரத் அத்வைதிகள், பழைய அத்வைதிகள் எல்லாரும். ஏன்னா சங்கராச்சாரியர்லாம் விவர்த்தவாதிகள், பரிணாமவாதிகள் கிடையாது. சங்கேபசாரி சொல்லும் பொழுது சர்வஜாத்த முனின்னு பேரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பரிணாமவாதம்ன்றது அதம பட்சம், ஜீவ அஜ்ஞான பட்சம்ன்றது மத்தியம பட்சம், பிரம்ம அஜ்ஞானவாதம்ன்றது தான் உத்தம பட்சம். அதனால விவர்த்தவாதத்தை தான் உத்தம பட்சமா அங்கீகரிக்கணும் அப்படின்னுட்டு அவர் சொல்ற சர்வஜாத்தமணி சங்கராச்சாரிய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவெல்லாம் பரிணாமவாதிகள்லாம் ஜரத் அத்வைதிகள், பிராச்சீனமான அத்வைதிகள். எத்தனையோ மதங்கள் மாறுறது, அது பரத்து பிரபஞ்சம் எப்ப கிடையாது. சங்கராச்சாரியர் ரொம்ப முன்னாடி அவர் இருந்தவர், சங்கராச்சாரியருக்கு முன்னாடி. அதனால அப்படிப்பட்ட அவர் அத்வைதி. அவர் பரிணாமவாதத்தை ஒத்துருக்கார். இந்த பரிணாமவாதம் நம்ம சித்தாந்தம், ஆனா அதுல அத்வைதத்தை அவர் இது பண்றாரு. அதனால இவாளுகள்லாம் கௌட மீமாம்சகாலுக்கு சமமானவாள் அப்படின்னு பரியாசம் பண்றார் சுவாமி. பின்னாடி வரப்போறது. அதனால இவ வந்து என்னன்னாக்க மீமாம்சா சம்பிரதாயத்தை அனுசரிக்கிறவா. என்ன மீமாம்சா சம்பிரதாயம்? மீமாம்சகள்லாம் விதி பிரத்யம், கட்டளை இடுறது, அந்த வாக்கியங்களுக்கு தான் பிராதானியத்தை சொல்றான்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம். அதனால இவாள அது மாதிரி பண்றா. அதனால இவாள கௌட மீமாம்சகால் மாதிரி. கௌட மீமாம்சகால்னா என்ன பண்ணுவாளாம்? அவ சாதாரண லௌகிக வாக்கியத்துக்கு கூட ஸ்வரம் போட்டு இது வேத வாக்கியம் சாதிச்சுடுவாளாம். அவ கௌட மீமாம்சகால் பேர். சாதாரண லௌகிக வாக்கியம் அத வேத வாக்கியமாவே ஸ்வரம் போட்டு கல்பிச்சு விடுவா. இவாள்னா கௌட மீமாம்சகால் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி இவாள இருக்கா. இவாள அந்த மாதிரி பண்றா. இப்ப ஏன் அப்படின்னாக்கா, இப்ப நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதம் தானே நீ சொல்ற, அதுக்கு உதாரணம் சொல்லு, வாக்கியம் சொல்லு, ஏதாவது வேத வாக்கியம் சொல்லு அப்படின்னு கேட்கிறா. அதற்கு அவன் என்ன சொல்றா? ந திருஷ்டேஹே திரஷ்டாரம் பஷ்யே ந மதேஹே மந்தாரம் மன்மீதா அப்படின்னா பிரகதாரண்ய உபநிஷத் சொல்றது. இப்போ திருஷ்டி காட்டிலும் ஒரு திரஷ்டாவை பார்க்காத அப்படின்னுட்டு அதுக்கு அர்த்தம். அது அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம்? திருஷ்டின்னு ஞானம்னு அர்த்தம். ஞானத்தை காட்டிலும் தனியா ஒரு ஞாதா கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஞானத்தை காட்டிலும் ஒரு ஞாதா தனியா கிடையாது. அதனால நதிருஷ்டேஹே திரஷ்டாரம் பஷ்யே, லோகத்து ஞானஸ்வரூபமான பிரம்ம ஒண்டிதான் இருக்கு. ஞாத்ருத்வம், ஞேயங்கள், ஞாத்தாக்கள் யாருமே கிடையாது. அதனால எந்த பேதமும் கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது. அப்படி இருக்கிறது எது நிற்கும்? எல்லாம் நிஷ்பிரபஞ்சம்தான். அதனால இந்த வாக்கியம் தான் இதுக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்றார். இத சங்கராச்சாரிய கண்டிச்சிருக்கார். அப்போ அதற்கு வந்து இவ கேட்கிறா, அப்படின்னா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு சங்கராச்சாரியர் அவள்லாம் கேட்கிறார். அதற்கு அவள் என்ன சொல்ற? வாக்கியஜன்ய ஞானத்தினாலதான் பந்த நிவர்த்தி. அடுத்த ஸ்லோகத்துல வரப்போகுது. வாக்கியஜன்ய ஞானம், ஒரு குரு தத்துவமசின்னு சொன்னார், அதை காதுல வாங்கிட்ட உடனேயே இவனுக்கு சிரவணம் வந்துருச்சு. அதனாலேயே இவனுக்கு ஞானம் வந்துருச்சு. ஞானம் வந்ததுனால பொய்யான உலகம் போயிடுறது அப்படின்னு அவ சொல்றா. ஆனால் இவ என்ன கேட்கிறா? இல்லையே, எனக்கு தத்துவமசி எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சதுன்னு என்ன இருக்கணும்? இப்ப இந்த பிரபஞ்சமே போயிருக்கணுமே, பந்த நிவர்த்தி எனக்கு வந்திருக்கணுமே. பந்த நிவர்த்தி எனக்கு வரலையே. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? பெருமாளை சேவிக்கிறோம், எல்லாம் பண்றோம், நம்ம சித்தாந்தம் சரியா போயிடும்.
அவ சித்தாந்த அனுகுணமா. நாம வந்து எப்பொழுதும் குழந்தை குட்டி பசங்க பேரன் பேத்தி அப்படின்னு தானே நம்ம இருக்கோம். அதற்கு நீங்க பதில் சொல்லணும் இல்லையோ? அதனால பந்த நிவர்த்தின்றது வெறும் வாக்கியார்த்த ஞானம் வந்துட்டதுனாலேயே வரது இல்லையே. ஏன் அது மாதிரி வந்தது? அதுக்கு அவன் என்ன சொல்லணும்? அதுக்கு இது சிறப்பு ரொம்ப காலமா இருக்குது, திருடமா இருக்குது பேத வாசனை, அது பிரபலம். அதனால பலமுறை சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதெல்லாம் பண்ணினாக்கா பேத வாசனை போகும். அதுதான் தத்துவமசி இந்த மாதிரி ஒரு பிரத்யக்ஷ ரூபமான ஞானத்தை உற்பத்தி பண்றது. இத சப்த அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு சொல்றார். சப்தஜன்ய பிரத்யக்ஷம், சப்த பிரத்யக்ஷஜன்யமான ஞானம், சப்தமாகிய பிரத்யக்ஷம், காதால கேட்கிற பிரத்யக்ஷம், கண்ணால பாக்குற பிரத்யக்ஷம், மூக்கால நுகர்ற பிரத்யக்ஷம் அப்படின்னு அவ சொல்றாரு. அந்த மாதிரி இருக்காது, அதுதான் உற்பத்தி ஆகிறது. அதனால இந்த பிரத்யக்ஷ ரூபமான பேத பிரபஞ்சமும் போயிடுறது. இப்படியே சங்கராச்சார் அவருடைய இதுல போயிட்டு இருக்காரு. இதுவும் கண்டனம் பண்ண போற பாஷகாரர் எல்லாத்தையும் கண்டனம் பண்ற. அது இன்னும் சில பேர் வந்து என்ன பண்றான்னாக்கா பாமதி எல்லாம் மானச அபரோக்ஷம் தான் சொல்றாங்க. இது சப்தஜன்ய பிரத்யக்ஷம் இல்ல, மனசுல வரக்கூடிய ஒரு பிரத்யக்ஷம் அது வருது. அது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லியிருக்காரு. இந்த இவா சொல்ற விஷயங்கள் எல்லாம் பாஷகாரர் கண்டனம் பண்றார். இப்போ இங்க விஷயத்தை வாங்கோ. அதிருஷ்டேகே திரஷ்டாரம் பஷ்யே அப்படின்றதுதானே நியோக விதின்னு நீ சொன்ன. நீ அப்ப திருஷ்டேகன்னா என்ன அர்த்தம்? பஞ்சமி விபக்தியா ஷஷ்டி விபக்தியா? அதாவது திருஷ்டியை காட்டிலும் திரஷ்டாவை பார்க்காதே, அல்லது திருஷ்டியினுடைய திரஷ்டாவை பார்க்காதே, ஞானத்தினுடைய கர்த்தாவை பார்க்காதே, ஞாதாவை பார்க்காதே, அல்லது ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டவனாக ஒரு ஞாதா இருக்கான் அப்படின்னு பார்க்காத, வெறும் திருஷ்டியை ஒண்டி பாரு. அதனால திருஷ்டி ரூபமாவே பாரு அப்படின்னு அர்த்தம். ஏன் அத மாதிரின்னா கர்த்திருத்தம் ஞாத்திருத்தம் இதெல்லாம் தர்மங்கள். இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னாக்கா ஔபாதிகமானது, பொய் கிடையாது. அதனால இது விவர்த்தவாத பரிணாமவாதம் பண்ணிட்டு இருக்காரு. பர்திரு பிரபஞ்சர் அப்படின்றவன் பரிணாமவாதி, அவர் விவர்த்தவாதி கிடையாது. அதனால அவர் என்ன சொல்றவர் அப்படின்னாக்க இத மாதிரி தர்மங்கள்லாம் ஔபாதிகமா வருது. ஔபாதிகம் உபாதின்றது உண்மை, அது புரிஞ்சுக்கணும். உபாதின்றது உண்மை, அந்த உண்மையான உபாதி சம்பந்தத்தினால ஞாத்திருத்தம் கர்த்திருத்தம் இதெல்லாம் வருது. ஆக இந்த ஞாத்திருத்தம் கர்த்திருத்தம்லாம் ஔபாதிகமா இருக்குது, சர்வாத்மனா பொய்யும் கிடையாது அத்வைதிகள் மாதிரி. அது சாங்கியாலாம் சொல்ற உபாதினால, அதாவது நமக்கு உடம்பு சம்பந்தம் இருக்கு, பிரகிருதி சம்பந்தம், அதனால அந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய கர்த்திருவம் நமக்கு வந்துடுத்து. நம்ம கிட்ட இருக்கிற போக்கியத்துவம் உடம்புக்கு போயிடுத்து போக்திருத்துவம், நம்ம கிட்ட இருக்கிற ஆத்மா கிட்ட இருக்கக்கூடிய போக்திருத்துவம் பிரகிருதிக்கு போயிடுத்து, பிரகிருதி கிட்ட இருக்கக்கூடிய கர்த்திருவம் நமக்கு வந்துடுத்து அப்படின்னு சாங்கியால் சொல்றார். எல்லாம் உபாதியினால, உடம்பு சம்பந்தம் சேர்க்கையினால அப்படின்னு சொல்றார். அத மாதிரி இவாளும் பர்திரு பிரபஞ்சம் என்ன சொல்றாருனாக்கா ஔபாதிகமான தர்மத்தோட கூடினது பிரம்மம், அந்த தர்மத்தை தள்ளி நிருபாதிகமான சுத்தமான பிரம்மம் அப்படின்னுட்டு பண்ணணும். அத மாதிரி இப்ப நிஷ்பஞ்சீகரணம்னு அத மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஞானம் வந்துருச்சுனாக்க இது போயிடும், இது போயிடும், அஜ்ஞானம் போயிடும், அதனால நமக்கு மோட்சம் வந்துடும் அப்படின்னுட்டு அவருடைய பட்சம், பர்திரு பிரபஞ்சருடைய பட்சம், சுரூப பரிணாமவாதிகள். ஆனால் அவளும் அத்வைதத்துல போய் முடிக்கிறான், அத்வைதத்துல முடிக்கிறாது. அதனால அந்த பட்சத்தை இப்போ எப்படி கண்டனம் பண்றதுனாக்க நீ வந்து இத ஒன்னால நிரூபணமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பொதுவா எது சாதனம் எது சாத்தியம் அதை நீ முதல்ல சொல்லு. இங்க பொதுவாக யாகம் பண்றோம், சொர்க்கத்தை சாதிக்கிறோம். அப்போ யாகம்ன்றது சாதனமா இருக்கு, சாத்தியமா இருக்கிறதுன்றது சொர்க்கமா இருக்கு.
ஆக யாகேன சொர்க்கம் பாவையே சாதையேத் அப்படின்னு சொல்லணும். அப்ப யாகத்துக்கு கரணத்துவம் உபாயத்துவம், சொர்க்கம் உபயம் அப்படின்னு ஆயிடுது. சாத்திய சாதன பாவம் அத மாதிரி வருது. இப்ப இங்க எப்படி? ஏன்னா சாதனமும் சாத்தியமும் ஒன்னாதான் இருக்குது. அது ஏன்னா வைலட்சண்யமே கிடையாது, தெரியவே இல்லையே. அது வைலட்சண்யமே தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா, நீ எதை கொண்டு நீ தெரிஞ்சுக்கிற? இந்த இந்த சாஸ்திரம் சொல்லிச்சு, திருஷ்டே திரஷ்டாரம் பஷ்யே அப்படின்னு சொல்லிச்சு. திருஷ்டியை காட்டிலும் திரஷ்டாவை பார்க்காதே அப்படின்னு சொல்றது. திருஷ்டியை காட்டிலும் திரஷ்டாவை பார்க்காதே அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு அந்த 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 வாக்கியத்தினால இந்த அர்த்தம் வந்து நமக்கு என்ன அர்த்தம்? இந்த பிரம்மமானது நிஷ்பிரபஞ்சமா இருக்குது, பிரபஞ்ச விசிஷ்டமா இல்லை. அதை கொண்டு நிஷ்பிரபஞ்சீகரணம் புரியா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்கா முதல்ல நிஷ்பிரபஞ்சம்னு அதுதான் சாதனம். நிஷ்பிரபஞ்சமா இருக்கிறது பிரம்மன்ற ஞானம் தான் சாதனமா இருக்கு. அதை கொண்டு நிஷ்பிரபஞ்சீகரணம் புரியா, நிஷ்பிரபஞ்சம் புரியா. நிஷ்பிரபஞ்சமா பிரம்ம இருக்கு, பிரபஞ்ச விசிஷ்டமா இல்ல அப்படின்னு பண்ணு அப்படின்றார். அப்ப ரெண்டும் ஒண்ணுதானே. எது சாதனம்? நிஷ்பிரபஞ்சீகரண ஞானம், நிஷ்பிரபஞ்சமா இருக்கிறது பிரம்மம் அப்படிங்கிற ஞானம். அதை கொண்டு நிஷ்பிரபஞ்சமான பிரம்மத்தை பண்ணு அப்படின்னு நீ சொல்லணும். அப்ப சாத்தியமும் ஒண்ணுதான், சாதனமும் ஒண்ணுதான் ஆயிடுச்சே. அதனால நீ என்ன எப்படி நீ அதை சொல்வது? அதனால உங்க சித்தாந்தத்துல தோஷமா போயிடுச்சு. சாத்தியமும் சாதனம் இன்னைக்கு ஒன்னா இருக்காது. சாத்தியம் வேறதான், சாதனம் வேறதான். நாம சொல்றோம் சித்தோபாயம் சொப்பிராப்தே சாதனஞ்ச ஸ்வயமதிபரம் பிரம்ம அப்படின்னு சொல்றோம். தன்னை அடையறதுக்கு தானே சாதனமா இருக்குது அப்படின்னு. அது மாத்திரம் என்ன அர்த்தம்னாக்க, பரமாத்மா தன்னுடைய கருணையினால அனுகிரகிக்கிறான். அப்படி அனுகிரகிக்கிறதுனால நமக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறது, அவனையே அடையிறோம் அப்படின்னு. அங்க அனுபோக்தியம் என்னது? பிரமாவுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம், பிரமாவுடைய திவ்ய திருக்கல்யாண குணங்கள், பிரமாவுடைய திவ்ய ரூபம், திவ்யமங்கல விக்கிரகம், பிரமாவுடைய திவ்ய பிரவருத்திகள், அதெல்லாம். ஆனா அதெல்லாம் இங்க சாதனம் இல்லை, பெருமாள் சாதனம். பெருமாளுடைய கருணாபிஷேகம் சாதனம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால நம்ம சித்தாந்தத்துல விரோதம் வராது, அவ சித்தாந்தத்துல இது விரோதம் வந்துடும். அதனால நீங்க சாத்தியமும் ஒன்னா இருக்கு, உங்களுக்கு சாதனமும் ஒன்னா இருக்கு. ஆக நீங்க அதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லுவீங்க? சரி, திருஷ்டே திரஷ்டாரம் பஷ்யே அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நாங்களும் சொல்றோம். நாங்க நிஷ்பிரபஞ்சீகரணம்னு சொல்லிட்டோம். நீங்க என்ன சொல்ல போறீங்க? அது நீங்க என்ன சொல்ல போறீங்க இதுக்கு அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு பதில் அதுக்கு நாங்க மாதிரி வெறும் திருஷ்டியை காட்டிடும் திரஷ்டாவை தனியாக பார்க்காத, திரஷ்டாவை தனியா பார்க்க கூடாது. அதாவது திருஷ்டி ஞானம், ஞானஸ்வரூபத்தோட கூடின ஞாதாவை பாரு. இவன் இது வேற அது வேறன்னு பார்க்காத, இதனுடைய கர்த்தாவையும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. அதனால அதாவது ஜடரூபமா பார்க்காதேன்னு அர்த்தம். ஜடரூபமா பார்க்க கூடாது. சுத்தாத்ம ஸ்வரூபமோ அவனுடைய ஞான தர்மபூத ஞானமோ அது ஜடம் இல்லை. அது வந்து இதுவா பாருங்கோ, ஞானமாவே பாருங்கோ. ஞான சுரூபமாவும் இருக்கான், ஞான குணகனாகவும் இருக்கான். அப்படி பாருங்கோ அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வைசேஷிகான அதுதான் அர்த்தம் இருக்கா. அவன் என்ன பண்றான்னாக்க ஆத்மாவையே தரிசன கர்த்தா ஞாத்தான்னு அவன் அர்த்தம் இருக்கா. அதனால இந்த மாதிரி பாருங்கோ, ஞானாசிரயமாக ஆத்மா இருக்கான் அப்படின்னு தான் அவளும் ஒத்துக்கிறாரு. அதனால அது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க கொஞ்சம் மாறுபட்ட சொல்றோம். ஞான ஆசிரியம் உண்டு இல்ல, ஞாதாவாகவும் இருக்கான். ஞாதாவா இருக்கக்கூடிய ஞானஸ்வரூபத்தோட கூடினவன். இந்த ஞானஸ்வரூபம் தான் பிரத்யக்தம் அப்படின்னு சொல்றோம் ஏற்கனவே. ஞானஸ்வரூபம் தான் பிரத்யக்தம். அதனாலதான் இவனுக்கு பிரத்யேகாத்மா அப்படின்னு அவனுக்கு பேரு.
அதனால ஞான சுரூபமாக இருக்கான். அது அகம் 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 அப்படின்னு வருது பாருங்க, அதுதான். அதே ஞான குணகன் அப்படின்னாக்கா தர்மபூத ஞானம், அந்த தர்மபூத ஞானத்தை கொண்டு வருது அப்படின்னு அர்த்தம். அதனால இப்படி பாருங்கோ அப்படின்னு சொல்றது. ஞாதாரம் சந்தம் ஞான ரூபம் பஷ்யே அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லணும். அல்லது திருஷ்டேகே திரஷ்டாரம், திருஷ்டேகே திரஷ்டாரம், அதாவது திருஷ்டியினுடைய திரஷ்டாவை தனியா பார்க்க கூடாது, திருஷ்டி ரூபமாக பாருங்க, எல்லாம் ஞான ரூபமாவே பாருங்க அது அப்படின்னு அர்த்தம் அது. அல்லது இன்னொரு அர்த்தம் சொல்ற, பாஷ்யக்காரர் தான் சாதிச்சிருக்கார் மகா சித்தாந்தத்துல. திருஷ்டி அப்படின்னு ஞானம், அந்த ஞானத்தை பார்க்கிறவன் ஞாதாவான ஆத்மா, அப்படி பார்க்காதீங்கோ, அந்த ஞாதாவுக்கும் அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவை பாருங்கோ அப்படின்னு பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். சிவாஷத்துல 2-3 அர்த்தம் சொல்லிச்சே இது ஒரு அர்த்தம் அது. அதனால லோக சித்தமான ஜீவாத்மாவாக பார்க்காதீங்கோ, வேற எப்படி பார்க்கணும்னா பரமாத்மாவா பாருங்கோ, அதுதான் பிரதானமான அர்த்தம்னுட்டு அங்க ஸ்ரீபாஷ்யத்துல சாதிச்சிருக்க. அதனால நீங்க சொல்றதுக்கு திருஷ்டேகே திரஷ்டாரம் பஷ்யேகே அப்படின்னா, பஷ்யேகேனாக்கா ஒண்ணுமே கிடையாது, வெறும் ஞானம் ஒன்றிதான் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. வேற என்ன இருக்குன்னாக்கா ஞானத்தினுடைய கர்த்தா ஞாதா அது வரையும் தான் பாருங்கோ, அந்த மாதிரி அந்த ஞாதாவுக்கும் அந்தராத்மாவான பரமாத்மாவா பாருங்கோ அப்படின்னு அர்த்தம். இந்த 2 அர்த்தத்தை புரிஞ்சுட்டா போறோம். திருஷ்டி ஞானம், ஞானத்தினுடைய கர்த்தா தரிசன கர்த்தா யாருன்னாக்கா ஜீவாத்மா, அவனா பாருங்கோ, இது ஒரு பொருள். அவனுக்கும் அந்தராத்மாவான எம்பெருமானை பாருங்கோ அப்படின்னு 2வது அர்த்தம். இந்த மாதிரி சொல்லிட்டாக்க உங்களுக்கு இது சரியா போறது, எல்லாருக்கும் சரியா போயிடும். அதே நீங்க நிஷ்பிரபஞ்சீகரணம் சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாக்க அது சப்தத்தினால தெரியலையே, அந்த மாதிரி தெரியவே இல்லை. அதனால நீங்க சொல்றது நிர்வாகமே பண்ண முடியாது. அத மாதிரி கரணம் மீமாம்சகால், மீமாம்சகால் தான் பேரு, கௌட மீமாம்சகால் பேரு. அதுக்கு ஒரு விஷயம் சொல்ற, மீமாம்சகால் எந்த கர்மாவை எடுத்துட்டாலும் கிம் பாவையே கேன பாவையே கதம் பாவையேன்னு 3 ஆகாங்கைகள் 3 அம்சங்கள் இருக்குன்னு சொல்றார். கிம் பாவையே எதை சாதிக்கணும், கேன பாவையே எதனால சாதிக்கணும், கதம் சாதிய எவ்வாறு சாதிக்கணும் அப்படின்னு 3 விதம் வந்து. அதுக்கு உதாரணம் சொல்ற, துவைதி பாவம் ஒரு விறகு இருக்கு, பெரிய விறகு, அத 2ஆ வெட்டுங்கோ அப்படின்னு அர்த்தம். துவைதி பாவம் புரியா, துவைதி பாவம் பண்றதுன்றது 2ஆ வெட்டுறதுன்றது சாத்தியம். கேன பாவையே அப்படின்னா குடாரேன கோடாரி கொண்டு வெட்டணும். கதம் பாவையே வெறும் கோடாரி இருக்கு, மரம் இருக்கு, அது வெட்டுறவனும் இருக்கான், ஆனால் ஒரு கிரியை இருக்கணும், மேல தூக்கி அதை அதுக்கப்புறம் உடைக்கணும். அந்த மரத்து கட்டை இருக்கு விறகு பேர்ல அந்த கோடாரியை வச்சு வெட்டணும். அதனால உத்தியமன நிபாத்தனம் 2 மேல தூக்கி அதுக்கப்புறம் அந்த மரத்து பேர்ல அடிக்கிறது. இதுக்கு பேர் இதி கர்த்தவியதா கிரியா, இதி கர்த்தவியதா அப்படின்னு பேர். இப்படி 3 இருக்கு. கிம் பாவையே எதை அடைய வேண்டும், கேன பாவையே எதனால் அடைய வேண்டும், கதம் பாவையே எப்படி அடைய வேண்டும், எவ்வாறு அடைய வேண்டும் அப்படின்னு சாத்தியாகாங்ஷா சாதனாகாங்ஷா இதி கர்த்தவியதாகாங்ஷான்னு மீமாம்சகால் சொல்றான். இத பாவனை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் சொல்ற, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த 3 வேணும். இதுல நீ என்ன சொல்லிட்ட, கிம் பாவையே அப்படின்னாக்கா நிஷ்பிரபஞ்சம் பாவையே அப்படின்னு நீ சொல்லிட்ட. கிம் பாவையே இப்ப கேன பாவையேதுன்றது நீ என்ன சொல்லுவே, கேன பாவையேதுன்றதுக்கு என்ன சொல்லுவே நீ, அந்த மாதிரி கதம் பாவையேது அப்படின்றதுக்கு நீ என்ன சொல்லுவ, அதை கேட்கறது. என்ன அப்படின்னா பிரபஞ்ச விளயம், பிரபஞ்சமே விளயமாயிடணும், அதுதான் நமக்கு சிரவணஜன்ய ஞானம் வருது. ஆச்சாரியர்கிட்ட நம்ம ஞானத்தை சம்பாதிக்கச்சே இதுதான் வருது, சிரவணஜன்யமான ஒரு ஞானம். அது என்னதுன்னா பிரபஞ்ச விளயம் அப்படின்னு வருது. இதான வருது.
அந்த பிரபஞ்ச விளையமானது இதுதான் சாதனம், ஏற்கனவே சொன்னோம். இதனால திருப்பி பிரபஞ்ச விளையம் தான் சாத்தியமாக இருக்கு. ரெண்டுமே ஒன்னே தானே இருக்குது. நிஷ்பிரபஞ்சி ரூப நியோகம் சாத்தியம், பிரபஞ்ச விளைய ரூப கரணஞ்ச சாதனம் அப்படின்னா ரெண்டும் ஒண்ணு தானே, ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு. ரெண்டும் ஒன்னா இருக்குச்சு, இதை கொண்டு அதை பண்ணுன்னு சொல்றது எப்படி வரும்? சாதனத்தை கொண்டு சாத்தியத்தை பண்ணுன்னு சொல்லலாம். சாத்தியமே சாதனம், சாதனமே சாத்தியம்னு எப்படி வரும் அது? அதனால இது இந்த ரெண்டும் உங்க பட்சத்துல வரவே வராது. அதனால சாத்தியமோ சாதனமோ ரெண்டும் வராது. அப்ப கரணமே இல்லையே. கரணமே இல்லைன்னாக்க எதிர்த்த விதம் எப்படி? ஒரு கோடாலி இருக்கு, கோடாலிய கொண்டு மரத்தை வெட்டு அப்படின்னு சொன்னா, கோடாலியே இல்லைன்னாக்க மரத்தை எப்படி வெட்டுறதுக்கு வழி எப்படி சொல்றது? சாதனமே இல்லையே இங்க. நீ சொல்றது சாத்தியம் சாதனம் ஒன்னா போயிடுத்து. அதனால அதுவே சித்திக்கல. சித்திக்காத சாதனத்துக்கு எப்படி இது இதிகர்த்த வேதா சொல்றது? இப்படி இப்படி வெட்டணும், இப்படி இப்படி இது பண்ணணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் சொல்ல முடியாது உங்களால. அது மாத்திரம் இல்ல, இப்போ நீ என்ன சொன்ன, நதிருஷ்டேஹே திரஷ்டாரம் பஷ்யே அப்படின்னு விட்ட. இது யாருக்கு யார் உபதேசிக்கிறா இப்போ? ஏன்னா திருஷ்டேஹே திரஷ்டாரம் ந பஷ்யேஹே நீ அர்த்தம் சொல்லிவிட்ட. ஞானத்தை காட்டிலும் ஞானத்தை பார்க்கக்கூடிய கர்த்தா இருக்கானே அவனை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்ட. அப்படின்னா அவன் பொய் அப்படின்னு நீ சொல்லிட்ட. இப்ப அவன் பொய், அவனே இல்லை அப்படின்னாக்க இப்ப நிஷ்பிரபஞ்சி நிஷ்பிரபஞ்சம் குறியாது அப்படின்னு தானே சொன்னேன். அப்ப நிஷ்பிரபஞ்சம் குறியாதுன்னா இந்த ஜீவனும் போயிடுறானா இல்லையா? எல்லாமே போயாச்சு. அப்ப யாருக்கு இது உபதேசம் பண்றது? யாரு இவன்? யார் அறியறது? அறிபவன் யார்? அடைபவன் யார்? அடையப்படுவது எது? இதெல்லாம் எனக்கு வேற சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்கறது சுவாமி. அதுவும் உங்களுக்கு வராது இப்போ. ஏன்னா திரஷ்டா அது யாருன்னாக்கா பிரயோக்தா, யாரு காரியம் பண்ணாலும் அவன். அந்த திரஷ்டாவே போயிட்டான்னு சொல்லிட்டேன்னாக்கா அப்ப பிரயோக்தா போயாச்சு. அதனால தானே நாசமாயிட்டான். போங்க, தானே நாசமாகறதுக்கு தானே யாரா பிரயத்தனம் பண்ணுவாளா? நான் நிஷ்பிரபஞ்சம் குறியா, சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் குறியா, இதுதானே உங்க சங்கல்பம் சொல்றீங்க நீங்க. இப்ப சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் குறியாதுன்னாக்க அவோ பிரபஞ்சத்தோட கூடின பிரம்மத்தை நிஷ்பிரபஞ்சமான பிரம்மமா பண்ணுங்கோ. அப்ப பிரபஞ்சத்துல நாமளும் அந்தர்கதம் தானே, நாமளும் உள்ளடங்கினவாதான். அதனால அந்த பிரபஞ்சமே போயிடுறதுன்னா நானும் போயிடுறேன். நானே நாசத்தை அடைஞ்சிடுவேன்னாக்க எனக்கு எப்படி பிரவೃத்தியில இச்சை வரும்? நான் இதை பண்ணணும் அப்படின்னு எனக்கு எப்படி இச்சை வரும்? எனக்கு இச்சையே வராது எனக்கு. ஏன்னா தான் நாசத்துக்கு தானே பிரயத்தனப்படுவானா? யாரும் தன்னுடைய நாசத்துக்கு தானே பிரயத்தனப்பட மாட்டானே. தான் நாசத்துக்கு தானே பிரயத்தனப்பட மாட்டான் யாருமே. அது சித்தமான விஷயம். அப்படி இருக்குச்சு நீ சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் குறியாது அப்படின்னு சங்கல்பிச்சுண்டு இவன் ஆச்சாரியருக்கு ஞானத்தை உபதேசம் வாங்கிட்டு இதை மாதிரி பண்ணி மோட்சத்தை அடைஞ்சிட்டான்ற இவனேதான் போயிட்டானே. கேட்டவன், சொன்னவன், கேட்கப்பட்ட விஷயம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ போயிட்ட உடனே இவன் எப்படி அதை அடைவானவன்? ஆகவே அங்க பாஷ்யக்காரர் சொல்றார், அகமர்த்தோ வினா அசோசியேட் பிரத்யேக உபசர்ப்பே ரசோ மோக்ஷ கதா பிரஸ்தாபகந்ததா. ஏன்னா நானே போயிடுவேன் தெரிஞ்சதுன்னாக்கா இவன் இந்த மோட்ச கதையை ஆரம்பிச்சதே இங்கேருந்து ஓடி போயிடுவான் அவன். எனக்கு வேணாம், ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனந்தத்தோட எப்படி நான் சந்தோஷமா இருப்பேன்னு அவன் பிரவர்த்திச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்டவங்கிட்ட போய் நீ வாக்கியார்த்த ஞானத்தை அறிந்து கொண்டே ஆனால் உனக்கு நீயே போயிட்டு வெறும் ஞானம் மாத்திரம் நிற்கும். அதுதான் மோட்சம் சொன்னா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போய் நான் சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா பிரவೃத்தி அதுவே போயிடுச்சு. அது உபசர்ப்பேரசு மோக்ஷகதா பிரஸ்தாவகந்தா. மோக்ஷகதா பிரஸ்தாவ வாசனை வரதே ஓடி போயிடுவான் இவன். எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த இது மோட்சசாஸ்திரம் அப்படின்னு போயிடுவான்.
அதனால அதுவும் தவறா போயிடுறது உங்க சித்தாந்தத்துல. சரி, இன்னொன்னு நீ என்ன சொல்ற, இந்த மோட்சம்ன்றது எப்படி யாகத்தினால சொர்க்கத்தை அடைகிறது அப்படின்றது விதி பிரத்யத்தினால வந்தது அப்படின்னு சொல்ற. விதி பிரத்யத்தினால வந்த ஒரு கர்மா, கர்மாவனால ஒரு நியோகம், அபூர்வம், புண்ணியம், அதிருஷ்டம், அதனால சொர்க்கம் வந்தது அப்படின்னு நீ சொல்ற. மீமாம்சகர் சொல்றது அத மாதிரி நீ இங்க என்ன சொல்ல போற, இது நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதம். அந்த நியோகத்தினால நான் சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் குறியாத்துன்னு நான் பண்றேன், அதனால நியோகத்தினாலதான் இது கிடைக்கிறது அப்படின்னுட்டு நீ சொல்லணும். அப்படி சொல்ற பட்சத்துல அது இந்த இதுவே சாத்தியமா போயிடுறது. சொர்க்கம் அனித்தியம் தானே, சொர்க்க சுகம்ன்றது அனித்தியம்தான், நிரந்தரம் கிடையாது. ஏன்னா மீமாம்சமே அதை ஒத்துன்னு இருக்கான். எனக்கு ரொம்ப நாள் நான் சொர்க்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டாக்க நிறைய வாட்டி யாகம் பண்ணணும் அப்படின்னுட்டு அவாளே ஒத்துன்னு இருக்கா. அதனால சொர்க்க சுகங்கள்லாம் நித்தியம் கிடையாது. அந்த மாதிரி இந்த மோட்சம் நியோக விதியினால சாதிக்கப்படுறது அப்படின்னு நீ சொன்னியானாக்க அதுவும் நஸ்வரி. ஏன்னா நாசத்தை அடைவதாக ஆயிடும். நாசத்தை அடைவதாக ஆயிடுச்சுனாக்க அப்ப என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்ல, இது பொய் இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா நான் மோட்சத்தை அடையிறேன், மோட்சமே நித்தியம் நித்தியம் இல்லைன்னு ஆயிடுத்து, அப்ப திருப்பி சம்சாரத்தான் நான் வருவேன். அப்ப அதனால இது உண்மைதானே, நீ சொன்னது நிஷ்பிரபஞ்சம் சப்பிரபஞ்சம் குறியா சொன்ன. இப்ப இங்க என்ன எடுத்து இந்த நியோகத்தினால எனக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாக்க மோட்சம் சாதிக்கப்படுகிறது. மோட்சம் சாதிக்கப்படுகிறது. சாதிக்கப்படுகிற மோட்சமானது என்னைக்குமே அனித்தியமாதான் இருக்கும். அது ஒரு காலகட்டத்துல நாசத்தை அடைஞ்சிடும். நாசத்தை அடைஞ்சிட்டா திருப்பி நம்ம சம்சாரத்தை சாட்சி தான். அப்போ ஜெகத்தே பொய்ன்னு நீ சொன்ன, பிரபஞ்சமே பொய்ன்னு, அது பொய் இல்லை, அது உண்மையா இருக்குன்னு ஆயிடும். ஏன்னா அதுதான் இவன் திருப்பி வந்துட்டானே, திருப்பி வரும்படியே ஆயிடுமே அது. அதனால உனக்கு தோஷம் அது. அதனால மோட்சமும் நஷ்டம், நஷ்டமா போயிடும், அனித்தியமா போயிடும் அது. அது மாத்திரம் இல்ல, நையாயிக்கால் எல்லாருமே ஒரு விஷயம் ஒத்துட்டு இருக்கா. நாசம்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது துவம்சம்னு பேரு, அது நித்தியம். அது நித்தியம். அது நித்தியம்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு கடம் இருக்கு, கடம் உடைஞ்சு போச்சு, உடைஞ்சு போயிடுச்சுனாக்கா அந்த கடத்தை திருப்பி ஒட்ட வைக்க முடியுமா? துவம்சம் நித்தியமா அப்படியே இருக்கு. அத மாதிரி இந்த பிரபஞ்சமானது போயிடுச்சுன்னா அது துவம்சம். அது துவம்சம். அதனால அது நித்தியமா இருக்குது. அந்த நித்தியமா இருக்கவே அதுதான் மோட்சம். அதனால அது நஸ்வரம் இல்லை, நாசத்தை அடைவது இல்லை அப்படின்னுட்டு அவ சொல்றாது. அது நையாயிகள்லாம் ஒத்துன்னு இருக்கான், நமக்கு கூட உண்டு. நம்ம சொல்றது வேற விதம். நம்ம சொல்றது எப்படின்னாக்கா, துவம்சம்னா ஒரு நிலையை விட்டு இன்னொரு நிலையை அடையிறதுன்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஜடத்திரவிய சரத்துல, ஒரு நிலையை விட்டு இன்னொரு நிலையை அடையிறது, அவ்வளவுதான் அது நமக்கு. இப்போ கடம் உடஞ்சிடுத்து, நாசமா கடோ நஷ்டகா அப்படின்னு சொன்னோம். கடோ நஷ்டகா அப்படின்னா என்ன அர்த்தம்? கடமானது கபாலமா மாறிடுச்சுன்னு அர்த்தம். கபாலம் நஷ்டகான்னா கபாலிகையா மாறிடுச்சு. கபாலிகா நஷ்டம் அப்படின்னா சூர்ணமா மாறிடுச்சு, மண்ணா மாறிடுச்சு. மது நஷ்டகா நஷ்டம் அப்படின்னாக்கா இதுன்னு அர்த்தம், கடமா மாறிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி நிலைகள் மாறுது நமக்கு. நீ அப்படி ஒத்துக்கலையே, நீ சர்வாத்மனா பிரபஞ்சமே போயிடுதுன்னு நீ சொல்ற. அதனால உனக்கு தோஷம் வருது. அது மட்டும் இல்ல, துவம்ச ரூபம் அப்படின்னாக்கா எனக்கு இது பதில் சொல்லு. உன் சித்தாந்தத்துல பிரம்மமா நித்தியம். இப்போ இந்த சம்சார நாசம் இருக்கே, பிரபஞ்ச நாசம், அதுவும் நித்தியம். இது ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கா, பேதம் இல்லையா? பேதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா அப்ப அத்வைதம் போயிடும். பிரம்மம் ஒண்ணு இருக்கு, இந்த துவம்சம் ஒண்ணு இருக்கு, அதனால அத்வைதம் போய் துவைதம் நிற்கும். இல்ல அபேதம் தான் அப்படின்னு சொன்னாக்க துவம்சம் தான் பிரம்மஸ்வரூபம் சொல்லிடணும்.
துவம்சம் தான் பிரம்மஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்? நாசத்தை அடைந்ததுதான் பிரம்மம், அதுதான் துவம்சம் அப்படின்னு ஆயிடும். அப்படி சொன்னீங்கன்னாக்க பிரம்ம நிச்சயமானதாச்சே. நிச்சயமான பிரம்மத்தை போய் துவம்சரூபம்னு சொல்லக்கூடாது இல்லையோ? அது மாத்திரம் இல்லாம அது நியோக சாத்தியமா எப்படி ஆகும்? விதி சாத்தியமா ஆகாது. நித்தியமான வஸ்து விதி சாத்தியம் ஆகாது. விதி சாத்தியம்ன்றது ஆகாது. நித்தியமான வஸ்து விதி சாத்தியமா ஆகாது. காரியத்தினால சாதிக்க முடியாது நித்தியத்தை. இப்படி சொல்றதுனால நீ என்னதான் யோகவாதத்தை எவ்வளவோ கல்பிக்க பார்த்தாலும் இதுல பல விரோதங்கள் இருக்கு. அதனால உன் சித்தாந்தத்துக்கு இதெல்லாம் அடிபட்டு போயிடும். சரி, இவ்வளவு சொல்றீங்க. இந்த விஷயத்துல எல்லாரும் ஒரு விஷயம் ஒத்துண்டாகணும். அத்வைதி என்ன சொன்னான்? மோட்சம் வேணும் அப்படின்னாக்க வாக்கியார்த்த ஞானம் சம்பாதிச்சுக்கணும். அதனால இவன் பிரயத்தனம் பண்ணும். ஒரு ஆச்சாரியரை போய் சேவிக்கணும். ஆச்சாரியரை உபதேசம் பண்ணுவார். உபதேசம் பண்ணி அவர்கிட்ட இருந்து அந்த சிரவணஜன்ய ஞானம், அந்த ஞானத்தினால்தான் இவன் மோட்சத்தை அடையணும்னு இவன் பிரவೃತ್ತಿ இருக்கு, பிரயத்தனம் இருக்கு. இப்படி பிரயத்தனம் சாத்தியமா தான் முக்தி இருக்கு. அது மாதிரி நம்ம சித்தாந்தத்திலையும் பக்தி யோகத்தை பண்ணு, பிரபத்தியே பண்ணு. இப்போ நம்மளுடைய பிரயத்தனம் இருக்கு. பிரயத்தனம் இருக்கிறதுனால இந்த பிரயத்தனத்தை கொண்டு நம்ம மோட்சத்தை அடையணும். இப்போ நீ என்ன சொல்ற? இப்போ ஒரு நம்ம பண்ற பிரயத்தனத்தினாலேயோ வியாபாரத்தினாலேயோ மோட்சம் வருதுன்னாக்க அது சாத்தியம்ன்றது ஆயிடுத்துன்னா அது அனித்தியம் அப்படின்னு எங்களை பார்த்து சொன்னீங்க. நீ இப்போ சித்தாந்தத்திலையும் அதான வருது. நான் பக்தியோ பிரபத்தியோ எதையோ பண்ணி அதனால நான் மோட்சத்தை அடைகிறேன் அப்படின்னு சொன்னாக்க அப்போ இதனாலையும் சாத்தியம் தான் ஆகுது முக்தின்றது. மோட்சம் சாத்தியம்னு சொன்னாக்க அப்போ உங்க சித்தாந்தத்திலையும் அதே தோஷம் வருமே. எங்களை பார்த்து பிரம்மத்தை சாதிக்க முடியாது, அது நித்தியம் அப்படின்னா சொன்னீங்களோ இல்லையோ? அப்ப உங்க பட்சத்திலையும் அதான வரும். ஏன்னா பிரம்ம பிராப்தினா மோட்சம் நீங்க ஒத்துக்கிறீங்களே. அப்படின்னா அப்படி இல்லை. நீங்க சொன்னது என்ன தெரியுமா? ஒரு சாதனம் இருந்ததுன்னாக்க அதுல பிரதிபந்தக நிவர்த்தி தான் உங்களுக்கு சாத்தியம். பிரதிபந்தக நிவர்த்தி. பிரதிபந்தக நிவர்த்தின்னு என்ன அர்த்தம்? தடை போறது. இவன் அஜ்ஞானத்துல உழண்டு இருக்கான். அப்ப இவன் என்ன பண்ணான்னாக்க வாக்கியார்த்த ஞானத்தை சம்பாரிச்சிருந்தான். அதுல இருந்து ஒரு இதை பண்றான், உபாசனம் மாதிரி நிதித்தியாசனம். அதுல இருந்து ஒரு அபூர்வம் உண்டாகிறது. அந்த அபூர்வம் என்ன பண்ணுச்சு? சப்பிரபஞ்சமா தெரியறத நிஷ்பிரபஞ்சமா மாத்திச்சு அப்படின்னு நீ சொல்லணும். அதோட வந்து முடிவச்சு. ஆனால் எங்களது பிரதிபந்தக நிவர்த்தி மாத்திரம் இல்லை. ஏற்கனவே சொல்றோம், துக்க நிவர்த்தி மாத்திரம் மோட்சம் இல்லை. அதாவது பிரதிபந்தக நிவர்த்தியும் இஷ்ட பிராப்தியும் ரெண்டும் முக்கியம். பிரதிபந்தக துக்க நிவர்த்தி, அனிஷ்ட நிவர்த்தி, இஷ்ட பிராப்தி, இது ரெண்டும் நமக்கு வரும். அதனால பிரதிபந்தக நிவர்த்தியும் அது கர்மா, அது போகிறது. அது போனா வேண்டி போறாது. மோட்சம் பெருமாளே நம்ம அடையணும். அது பெருமாளையே அடையணும். அது எப்படி வரும் அப்படின்னாக்க பகவானுடைய கருணை இல்லாம வராது. சித்தோபாயமான எம்பெருமானுடைய கருணை இல்லாம அது வரவே வராது. அதனால இந்த மாதிரிதான் நாங்க சொல்றோம். அதனாலதான் சூத்திரக்காரர் என்ன சொல்ற? தத்தேது வியபதேசாச்ச. நேற்றுதான் ஒரு சுவாமி ஆனந்தமயாதிகள் சொன்னார் சதஸ்ல. தத்தேது வியபதேசாச்ச. அந்த நமக்கு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் கூட எம்பெருமான். ஏஷக்கேவானந்த யாதி எதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் அப்படின்லாம் சொல்றது. இந்த மாதிரி அங்க சூத்திரம் சொல்லி எடுத்து அது மாதிரி பலமத உபவத்தை ஏன் சூத்திரக்காரர் சொல்ற? இவங்கிட்ட இருந்தா நமக்கு பலம் எல்லாம் கிடைக்கிறது. அங்க பலம் தான் சொன்னார், மோட்ச பலன் சொல்லல. ஏன்னா ஐகிகமோ ஆமஸ்மிகமோ எந்த பலனா இருந்தாலும் எம்பெருமானே கொடுக்கிறான். நாம எதுவுமே இது பண்ண முடியும், சம்பாதிக்க முடியாது. கர்மா கொடுக்காது, உபாதனம் கொடுக்காது. உபாதனம் பண்றது பெருமாள் அனுகிரகத்தினால பிரதிபந்தக நிவர்த்தி, அனிஷ்ட நிவர்த்தி அது ஆகும். இஷ்ட பிராப்திங்கிறது பகவானுடைய கருணையினாலேயே கிடைக்கும். ஆகையினால அதுதான் இது. ஆகவே பர்த்து பிரபஞ்சம்ன்றவர் என்ன சொன்னாருனாக்கா சுரூப பரிணாமவாதியா இருந்து அவர் சொல்லிட்டு போனாரு. அவர் கூட பிரபஞ்சத்தை மிச்சையா சொல்லல.
அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பேன புத்புத தரங்க நியாயம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இந்த இது வருது பாருங்க, அலை அடிக்கிறதுக்கு சமுத்திரம் சமுத்திரத்துல அலை அடிக்கிறது, அலையில நுர வருது, கொப்பளம் வருது, இந்த மாதிரிலாம் கொப்பளிச்சுட்டு வருது, எல்லாம் எல்லாமே இருக்கு. அதுல எல்லாம் இருக்குச்சு. நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து தானே பிரம்மன்றது. அந்த நுர பொய்யா, அந்த புத்புதங்கள் பொய்யா, அல்லது அலை பொய்யா, அல்லது சமுத்திரம் பொய்யா? இது சுரூப பரிணாமமாகும். ஒரே சுரூபத்துக்கு இது மாதிரி வருதுன்னு சொன்னதுனால மித்யான்னு சொல்லல, இது ஔபாதிகமாக ஒரு மாதிரி அவ சொல்றா. அதனாலதான் சங்கராச்சாரியர் என்ன பண்ணாருனாக்கா அப்படி கண்டனம் பண்றாரு இவாள. ஏன்னா அவளுடைய இது கிடையாது, அவளுடைய அதாவது சங்கராச்சாரிய அபிப்பிராயம் இல்லை. அத்வைதம் சொல்லலாம், அத்வைதம் சொன்னா கூட அது சர்வாத்மனா இவா ஒத்துன்ற நிர்குண அத்வைதம்லாம் சொல்லல. விவர்த்தவாதத்தை ஒத்துண்டு நிர்குண அத்வைதத்தை இவா சாதிக்கிறார். அவளோ பரிணாமவாதத்தை வச்சுட்டுதான் அவ சொல்றா. அப்படி சொல்றதுனால அந்த பர்தர் பிரபஞ்சருடைய மதத்தை அவர் கண்டனம் பண்றாரு, நாமளும் கண்டனம் பண்றோம். நாம கண்டனம் பண்றது இந்த ஔபாதிகமாவே சொல்லக்கூடாது. கடைசியில் நிஷ்பிரபஞ்சன்றதே ஒண்ணு கிடையாது, என்னைக்கும் சப்பிரபஞ்சம் தான். நம்ம சித்தாந்தத்துல பிரகிருதி நித்தியம், அச்சேதனா பராச்ச நித்யா சதத விக்ரியா திரிகுணா கர்மிணாம் க்ஷேத்திரம் பிரகிருதி ரூபம் உச்சதே அப்படின்னுட்டு வாக்கியங்கள்லாம் உதாரிக்கிறா சுவாமி பாஷ்யக்காரர் தேசிகெல்லாம் உதாரிச்சிருக்காரு. ஆகவே அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு பிரபஞ்சத்தினுடைய அழிவுன்றது கிடையாது, ஏதோ ஒரு ரூபத்தை அடைஞ்சிருக்குது. அவஸ்தாந்தரா பிராப்தி தானே, அழிவோ உற்பத்தியோ எதுவா இருந்தாலும் சரி அவஸ்தாந்தரா பிராப்தி, வேற ஒரு நிலையை அடைதல் அப்படின்றதுதான் நம்ம சித்தாந்தமா இருக்கு. வேற ஒரு நிலையை அடைகிறதுனால இதுல என்ன கேள்வி வருது, நம்ம இதுல எந்த ஒரு விரோதமும் வராம போயிடும். அவா பட்சத்துலதான் அந்த மாதிரி விரோதங்கள்லாம் வரும். அதனால பர்திரு பிரபஞ்சருடைய வாதத்தையும் கண்டனம் பண்றோம், மண்டலேஸ்வரர் சொல்றதையும் கண்டனம் பண்றோம், சங்கராச்சாரியர் சொல்றதையும் நாம கண்டனம் பண்றோம். அதுதான் நம்மளுடைய இது, நம்ம சித்தாந்தத்தினுடைய சுவாரஸ்யமே அது. எல்லா வாதத்தையும் கண்டனம் பண்ணிதான் பாஷ்யக்காரர் சாதிக்கிறார் சமன்வயாதிகரணத்துல. ஆக இந்த இவர் சொன்னாரு பர்திரு பிரபஞ்சர் நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதம் அப்படின்னுட்டு, அத இப்ப கண்டனம் பண்றாரு. அத இந்த ஸ்லோகத்துல வருது. அது ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். அறிய நிர்திஷ்டோ நிஷ்பிரபஞ்சீகரண விதிரசௌ கௌடமீமாம்சகாப்தைஹ திருஷ்டோ ந க்வாபி துர்நிர்வஹமபி கரணாத்யத்ர சாத்யா விசேஷாத் முக்திஹ நயோகிகீ சேத் ஜகதபி ந மிருஷா நஸ்வரி சாபி தே ஸ்யாத் த்வம்சாத்மத்வேபி துக்த்யாஹ ந ச வதசி பிதாம் பிரம்மணஸ்தச்ச நித்யம். கௌடமீமாம்சகாஸ்தைஹ, மீமாம்சகன் முக்கியமான வேதம், அபௌருஷேயமான நாமெல்லாம் அங்கீகரிக்கக்கூடிய வேதம், அதை கொண்டுதான் மீமாம்சகன் பிரவர்த்திப்பான். இந்த கௌட மீமாம்சகால் மாத்திரம் என்ன பண்ணுவான்னாக்க லௌகிக வாக்கியத்தை கூட ஸ்வரம் போட்டு வேத வாக்கியமா மாத்தி அவ சொல்லுவாரு. அந்த மாதிரி அவ பிரவர்த்திப்பார். அந்த கௌட மீமாம்சகாலுக்கு ஆப்தால் தான் இந்த நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதிகள். ஏன்னாக்க அந்த மாதிரி ஒரு வாக்கியமே கிடையாது உபனிஷத்துக்கள்ல. இல்லாத வாக்கியத்தை இருக்கிறதா நினைச்சுட்டு இவ சாதிக்க பார்க்கிறா. அதனால கௌட மீமாம்சகாலுக்கு ஆப்தாளா இருக்கிறவா இந்த ஆப்தாள் ரொம்ப வேண்டியவாள். அவனால நிர்திஷ்ட குறிப்பிடப்பட்டது. என்ன குறிப்பிடப்பட்டது? அசௌ நிஷ்பிரபஞ்சீகரண விதி. இந்த நிஷ்பிரபஞ்சீகரணம் சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் குறியாத் அப்படின்னு கல்பிக்கப்பட்ட விதிவாதம் இது. நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதம் இது. இது குவாபி ந திருஷ்ட, எங்கேயுமே பார்க்கப்படல. ஏன்னா வேத வாக்கியங்கள் அத மாதிரி எங்கேயுமே சொல்லல. எங்கேயுமே சொல்லாத விஷயத்த சொன்னதா நீ கற்பிக்கிற.
இது பெரிய தோஷம். உன் சித்தாந்தத்துல இது பெரிய தோஷமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அத்த சாத்திய அவிசேஷா. சாத்திய சாத்தியம் எதுவோ அதுதான் மீதி எல்லாமே நடந்திருக்கும். ஏற்கனவே சொன்னோம், பிரபஞ்ச விளயம், பிரபஞ்ச நாசத்தை அடையிறது, பிரபஞ்சமே போயிடுறது, அதுதான் நமக்கு சிரவணஜன்ய ஞானமா இருக்கு. அதை நீ சாதனமா சொல்லணும். அந்த சாதனத்தினால சாதிக்கப்படக்கூடியது எது அப்படின்னாக்கா நிஷ்பிரபஞ்சம் குறியா, நிஷ்பிரபஞ்சமா இருக்கிறதுன்னு சொல்றது. அதுதான் நீ சொல்லணும். இப்போ இது அது பிரபஞ்ச விளயம், நிஷ்பிரபஞ்சீகரணம் ரெண்டும் ஒண்ணுதானே. பிரபஞ்சம் இல்லாம அது பிரபஞ்ச விளயம், நிஷ்பிரபஞ்சீகரணம் பிரபஞ்சம் இல்லாததா பண்றது, ரெண்டும் ஒண்ணுதானே. அப்ப சாத்தியத்துக்கும் சாதனத்துக்கும் என்ன விசேஷம்? ஒரு விசேஷம், வேறுபாடே இல்லை. அது சொல்ற சாத்திய விசேஷ கரணாதி துர்நிவிகம் அப்படி. கரணம், கரணம் அப்படின்னா சாதனம், அதையும் ஒன்னால சொல்ல முடியாது. அதனாலேயே ஆதிசப்தத்தினால இதுகர்த்தவியதா, இப்படி பண்ணணும், எவ்வாறு பண்ண வேண்டும் கேள்வி வருது. இப்படி பண்ணு, இவ்வாறு பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லணும். அதுவும் உனக்கு சித்திக்காது. ஏன் அப்படின்னா கரணம் இருந்தா தானே அந்த கரணத்தை எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியும். சாதனத்தை, சாதனமே இல்லையே இங்க, இல்லாத சாதனத்துக்கு என்னத்தை பண்றது? அதனால இது வராது. துர்நிவாகம் அப்படி அதுவும் உன்னால பண்ண முடியாது. சரி, முக்தி நயோகிக்கு சேத், மோட்சமானது நியோகம்னா அவ அபூர்வம் அதிருஷ்டம் அப்படின்னு சொல்றா. அவ அபூர்வம் அதிருஷ்டம்னு அவ சொல்றாளே, அதனால இந்த மோட்சமானது வருது அப்படின்னு சொன்னாக்க அதுல பெரிய தோஷம் வருது. அது தோஷம் வருது. என்ன தோஷம்? இப்போ நியோகத்தினால இது வருதுன்னாக்க மீமாம்சகன் என்ன சொல்றான், யாகத்தினால சொர்க்கம் வருது அப்படின்னு சொன்னா சொர்க்கம் உண்மையா இருக்குன்னு அர்த்தம். சொர்க்கம் உண்மையா இருக்குன்னு அர்த்தம். எது கிடைக்கிறதோ அது உண்மையா இருக்கு. அந்த மாதிரி மோட்சமானது இதனால வருது அப்படின்னு சொன்னாக்க அப்ப இந்த ஜெகத் இருக்குதே இது பொய்யாக மாறாது. ஏன் மாறாது அப்படின்னா, இவன் சொர்க்க யாகம் பண்ணா, சொர்க்கத்தை அடைஞ்சான், கொஞ்ச நாள் சொர்க்க சுகத்தை அனுபவிச்சான், அந்த பலன் முடிஞ்சு போயிடுச்சு. உடனே சம்சாரியாக இந்த லோகத்துக்கு வந்துடுறோம். அப்ப சம்சாரம்ன்றது ஜெகத்துன்றது உண்மையா இருக்கே. அந்த மாதிரிதான் நீ மோட்சம்ன்றத இந்த நியோகத்தினால சாதிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னியானாக்க அந்த மோட்சமும் அனித்தியமா போயிடுறது. அது அனித்தியமா போயிடுதுனாக்க இந்த ஜெகத் அப்படியே இருக்குது. நீ ஜெகத் அப்படியே இருக்கிறதுனால ஜெகத்து பொய் இல்லை அப்படின்னு ஆயிடும். ஆனா நீ என்ன சொன்ன, சப்பிரபஞ்சம் நிஷ்பிரபஞ்சம் குறியாதுதான் உன்னுடைய சங்கல்பம் இருக்கு. அதுவே இங்க அடிபட்டு போயிடுது. அதுவே அடிபட்டு போயிடுறதுனால அது நிக்காது அந்த வாதம். அதனால ஜெகதப்பி நம்மருஷா, பொய்யாக ஆகாது, அது உண்மையா இருக்கும் அப்படின்னு ஆயிடும். அதே மாதிரி இது இந்த மோட்சம் இருக்கு பாருங்க, அது ஒண்ணு ஒரு இதனால சாதிக்கப்படுறதுன்னு நீ சொல்றேன். சாதனமான பிரபஞ்ச விளையத்தினால நிஷ்பிரபஞ்சீகரண ரூபமான மோட்சமானது சாதிக்கப்படுகிறதுன்னு சொல்றேன். சாதிக்கப்படுகிறதுன்னா அதிர்ஷ்டத்தினால வர்ற சொர்க்கம்லாம் எப்படி அனித்தியமா இருக்குதோ அந்த மாதிரி மோட்சம் கூட அனித்தியமா போயிடும். எங்களை பார்த்து அந்த வார்த்தை கேட்க முடியாது. எங்களை பார்த்து அந்த வார்த்தை கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது அப்படின்னாக்கா, ஏற்கனவே சொன்னோம், இது பகவத் கிருபையினால நமக்கு வருது. அது மட்டும் இல்லாம மோட்சம்ன்றது ஒரு லோகம், தனி லோகம், அது நித்திய விபூதி. அங்க நம்ம பரமபதத்துல ஒரு ஸ்தான விசேஷம், அதுல நம்ம ஆனந்தமா இருக்க போறோம் அப்படின்னு அங்க வருது. அத மாதிரிதான் இங்கேயும் நாங்க மோட்சத்துல நாங்க சொல்றோம், நீ சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நீ சொல்றதுன்னா வெறும் அஜ்ஞானம் தானே சொல்லிட்டு இருக்கே. அஜ்ஞானம் சொல்லிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் பொய் தானே. இதனால அது சாதிக்கப்படக்கூடியதுன்னா சொர்க்கம் எப்படி அனித்தியமா போயிடுமோ அது மாதிரி மோட்சத்தை அடையிறது, முக்தி அடையிறது, அதுவும் அனித்தியமா போயிடும். அது அதனால சொர்க்கபலம் நாசமா போயிடுது முண்டு கொடுத்துனாக்கா எப்படி புனர்ஜென்மம் சம்சாரம் வருதோ
அந்த மாதிரி இவன் இங்க வந்துருவான். சம்சாரம் வந்துனாக்கா அப்ப என்ன பிரயோஜனம்? இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிரயத்தனப்படுறதெல்லாம் வியர்த்தமா போயிடுமே அது. அதனால அது விரோதமா போயிடும். அதனால முக்திர் நையோ இது ஜெகதிவின் வருஷா தே உனக்கு சா நஸ்வரி அப்படி சியாத். அந்த மோட்சமானது உனக்கு நஸ்வரி நாசத்தை உடையதா ஆயிடும் உனக்கு மோட்சம்ன்றது. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்றது மோட்சம் நித்தியமானது தானே, அது போயிடும். சரி, நாங்க என்ன சொல்றோம் அப்படி சொல்லல. தஸ்யாக துவம்சாத்மத்வே அப்படி துவம்சம், ஒரு கடம் உடைஞ்சதுன்னா அதனுடைய துவம்சம் அது நித்தியமா இருக்கும். நித்தியமா இருக்கும்னு சொல்றதுனால இப்போ இந்த இது இருக்கு நிஷ்பபஞ்சீகரணம். நிஷ்பபஞ்சீகரணம்ன்றதுன்னா பிரபஞ்சம் போயிடுறது தானே. அப்ப பிரபஞ்சத்தினுடைய நாசம் துவம்சம் அது நித்தியமா தானே இருக்கு, அதுதானே மோட்சம் அப்படின்னு நீ சொல்றியா? அப்படி சொன்னாக்க இப்ப நீ என்ன சொல்ற, பிரம்மத்தை தவிர்த்து இது எல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த பிரபஞ்சம் நாசன்ற மோட்சம் இருக்க அதுவும் போகணும்னு அர்த்தமாயிடும். பிரபஞ்ச நாசம் தானே மோட்சம் உனக்கு. அதனால் பிரபஞ்ச நிவர்த்திரே மோட்சான்னு ஒரு பட்சம் இருக்க வாழ்ந்து பிரபஞ்ச நிவர்த்தி தான் மோட்சம்னாக்க அப்ப இது போயிடுறதுன்னு அர்த்தம். இது போயிடுதுன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். எதுவுமே இல்லாத எப்படி அனுபவிக்க முடியும்? அதனால இந்த பிரபஞ்ச நாசமாகின மோட்சம் கூட போயிடணும். பிரம்ம வேற அது வேற நீ ஒத்தண்டியானாக்கா பிரம்மன் தான் நாசம், நாசம்தான் பிரம்மன்னு சொன்னானாக்கா பிரம்மஸ்வரூபமே நாசமா போயிடுச்சுன்னு அர்த்தம் ஆயிடும். அதுவும் விரோதம் அது. அதனால பேதம் சொன்னாக்கா துவைதம் அத்வைதம் போயிடும், துவைதம் வந்துடும். அது மட்டும் இல்லாம மோட்சமும் நாசத்தை அடைஞ்சிருதுன்னு வந்துடுறது. அத்வைதம் சொன்னாக்கா இதே விரோதம் வருது, இதே விரோதம் வருது. ஏன்னாக்கா பிரம்மன் நித்தியமானது அதுதான் அடையிறது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எதை அடையிறோமோ அது போயிடும். நாங்களும் என்ன சொன்னோம், பகவானுடைய கருணைங்கிற குணம் திருக்கல்யாண குணம், அந்த கல்யாண குணத்தினால எங்களுக்கு வருதுன்னு நாங்க சொல்லிட்டோம். அப்படின்னாக்க எல்லாம் இருக்கு, இருக்கிறத வச்சு சொல்றோம். நீ அப்படி சொல்லலையே, எல்லாமே போயிட்டு இருந்தாலும் சொல்றது. அதனால அதுவும் போயிடும். இல்ல இல்ல, பிரபஞ்ச நாசம்ங்கிறத என்ன அர்த்தம்? பிரம்மஸ்வரூபந்தான், வேற இல்ல அப்படின்னாக்க பிரம்மமானது அனித்தியம் அப்படின்னு நீ சொல்ற. அதுவும் நித்தியம். நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்ஷ்மம் நித்யோ நித்யானாம் சேதனானாம். எல்லா நித்திய வஸ்துக்களை காட்டிலும் பரம நித்தியமா இருக்கிறவன் இவன், நிர்விகாரனா இருக்கான், எந்த ஒரு தோஷமற்றவன் அப்படின்னா சொல்றதே. அது விரோதம் வந்துடுறதே அது. அப்படி இருக்குதுனாக்கா நீயோ பிரபஞ்ச நாசம்தான் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா அப்ப பிரம்மமே நாசத்தை அடைகிறது நாசஸ்வரூபம்னு ஆயிடும். அப்ப பிரம்மம் நித்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் விரோதத்தை அடைஞ்சிடும். அது சொல்ற பிரம்மனாக தத்து தத்து நித்தியம், அது நித்தியமா இருக்குதே பிரம்மம். நித்தியமான பிரம்மத்தை போய் அனித்தியம்னு சாதிக்கிற அளவுக்கு நீ வந்துட்ட. அதனால இது ரொம்ப தவறான வாதம். அதனால நிஷ்பிரபஞ்சீகரண நியோகவாதம்ன்ற ஒரு வாதமே தவறு. அது மண்டல சொன்ன வாதமும் தவறு. இந்த மாதிரி பத்ரு பிரபஞ்சர் சொன்ன வாதமும் தவறானது. அது நாங்க சொல்லல, உங்க அத்வைத கட்சியை சேர்ந்த சங்கராச்சாரியரை கண்டனம் பண்ற. நாங்க கண்டனம் பண்றது நாங்க சகுண பிரம்மவாதிகள், சைவேட பிரம்மவாதிகள். அதனால எல்லாமே சத்தியம் எங்களுக்கு. அதே முதல் ஸ்லோகத்துல சுவாமி சத்தியகாலம்பி பாஷ்யம் அப்படின்னு சொன்னார். எதை பத்தி கேட்டதும் சத்தியகாலம்பி பாஷ்யம். உண்மையே எல்லாம் நம்ம சித்தாந்தத்துல உண்மை, பொய்ன்றதே நம்ம சித்தாந்தம் எதுவுமே கிடையாது, பொய்ன்றதே கிடையாது. அதை சொல்லக்கூடிய பாஷ்யம் ஒரு அர்த்தம் பண்ணார். உத்தமர் சுவாமி சாதிக்கும் பொழுது சத்தியம்னாக பிரம்மம் நிர்விகாரமான திருக்கல்யாணங்களோட கூடின கல்யாண குணங்களோட கூடின சத்தியமான பிரம்மத்துக்கே அவலம்பிச்சு எழுதப்பட்ட பாஷ்யம் இது அப்படின்னு சாதிக்கிறார். அதனால எங்க சித்தாந்தத்துல எந்த விரோதமும் வராது. உங்க சித்தாந்தத்துல சர்வாத்மனா எல்லா விதத்திலையும் விரோதம் வந்துருமே. அப்படி விரோதம் வரக்கூடிய இந்த சித்தாந்தத்தை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால தியான யோகவாதமும் தவறு, நிஷ்பபஞ்சீகரண யோகவாதமும் தவறு. அது பின்னாடி ஒண்ணு சொல்ல போற வாக்கியார்த்த ஞானம் மாத்திராது மோக்ஷான்னு அவ சொல்ல போறா. அந்த அத்வைதிகள் சங்கராச்சாரியர்லாம்
அதை நிறைய கன்னடம் பண்ண போறார், இனிமேல் அதெல்லாம் தான் கன்னடம் வரப்போகுது, அதனால அதுவும் தவறானது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சாதிச்ச. இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். निर्दिष्टो निष्प्रपञ्चीकरण विधिरसो गौढमीमांसकाप्तैः दृष्टो न क्वापि दुर्निर्वहमपि करणाद्यत्र साध्या विशेषा मुक्तिर्नैयोगिकी चेत् जगदपि न मृषा नश्वरी सापि ते स्यात् ध्वंसात्मत्वे विदस्याः न च वदसि भिदाम् ब्रह्मणस्तच्च नित्यम् कविदार्क्यसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।